மகனாகி சோழாங்கி மூடியானது மன்றையுடைய வீச்சகாலை பிடிக்கின்ற பொழுது அந்த திரேக வேலையெல்லாம் மிச்சப்படுத்துகின்ற பொழுது வாராசனம் அறியாத உடம்பு போல சென்று 404 தருமையை கடிச்சு கொதறியது. பன்னிக்கு வலிமை இழந்து விட்டது. பன்னி எல்லைக்கு பக்கமாக புறப்படுகின்ற பொழுது சோழாங்கி மூணு வீச்சமானதை பிடிச்சு நிறுத்தியிலே முன்னங்கால் ரெண்டும் மேலாட்டு சீமையிலே பின்னங்கால் ரெண்டும் வடநாட்டு எல்லையில் இருக்குது. இந்த நேரத்தில் சோழாங்கி மூணு முடிச்சுக்கு அடிச்சு கொதறையிலே பன்றி வலுதாங்க முடியாம வீர் சொல்லி வீரத்தை கட்டது. அப்படி கத்துகின்ற பொழுது காற்று வாக்கிலே கோடகடி சங்கருக்கு காதலே கேட்டது. இது கண்டா கோடகடி சங்கர் உக்கர கோபத்திலே பண்டாரத்தைய புதிய பண்ணுங்க. இந்த நேரத்தில் கோடகடி சங்கர் உக்கர கோபத்திலே வரிசையா ஒரே வாரம் நேரம் படுக்க வைங்க, தள்ளி படுக்க வைக்கணும் மனுஷன். நம்ம கிட்ட இருந்து எப்படி பண்றது? ஒரே வாரம் நேரம் படுக்க வைக்க சென்ட்ரல் பாருங்க, முட்டா முட்டா படுக்க வைங்க. அவசரம் இல்ல, பொறுமையா பண்ணுங்க. பொறுமையா ஒன்னும் அவசரம் இல்லை. உக்கர கோபத்திலே பன்றிய குத்துகின்ற பொழுது அந்த படமானது போய் கடைகளே மாட்டிடுச்சு. அப்ப வேளத்துக்கு கொடுக்க முடியல. அப்ப சொன்னது ரொம்ப ஆனது, ஐயா மொத்தக்கு 50 உருட்டு இல்லாத பையனே, என்னுடைய தேக மேலியில இது போல 1000 குத்து குத்துனாலும் நான் சாக மாட்டேன். நான் அடிபட்ட
மாத்தே இந்த பழத்தை துணிக்கு நெஞ்சாபுரத்தில் குத்து என்று சொல்லையே அப்ப கோடைகளை சங்கர் தானே அந்த வேற பழத்தை திரும்பி நெஞ்சாபுரத்தில் குத்துறார். அப்ப பன்றியானது வீரங்கால கவிய குரல் கொடுத்து வீர் வீர் என்று கத்தி வீரத்தும் மாண்டு மடைந்தது கும்பல். அப்படி மாண்டு மடைகின்ற பொழுது அதே வீரமாக இந்த கும்பலை கொண்டு போய் தந்தைகளுக்கும் காவலை கொண்டு போய் கூறு ஓடுறா ஊர் மாதிரியாக ஊர் போட்டு வை என்று சொல்ல சாம்புகன் பாவக்கா வாழையிலே கொண்டு போய் பாவக்கா வாழையிலே கொண்டு போய் பன்றிய கூறு போட்டான் சாம்புகன். ஊர் வாரியாக ஊரானது போட்டு அந்த தம்பியின் கோச்சக்கூர் பச்சை தலையிலிருந்து வண்டிமரத்தில் வைத்து விட்டு அண்ணா நம்ம தேக வேணி எல்லாம் ரத்த கவர்ச்சியாக இருக்கிறது, நாங்க சென்று கைகால கழுவிட்டு வருகிறோம், நீங்க கரிகாலத்திலே காவல் முடியுங்கள் என்ற பொன்னரை கரிகாலத்திலே காவல் வைத்து விட்டு கோடைகளை சங்க அத்தமலையத்தான் வீரபாக சாம்பகன் யாவர்களும் கத்திகாரியம் எல்லாம் கவனிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் பன்றியானது வீரலங்கால கவையை குரல் கொடுக்க மாற்றம் அடைகின்ற பொழுது இது கேட்ட வீரலங்காவத்தில் ஒரு சீக்கிரமாக ராஜாக்கள் 1000 வேதியம் அழைத்து அண்ணா பாராள மக்கள் உயிரோடு இருக்க வேணும், இல்லைன்னா நாம உயிரோடு இருக்க வேணும் என்று சொல்லி சூழலித்தால் வீரலங்காவத்தில் இது கேட்ட மேலாட்டு ராஜாக்கள் 1000 பேர்களும் அந்த வீரமல காட்டிலே வந்து காணாத மக்கள் கொம்பனையும் குத்தி விட்டார்களா, நாம உயிரோடு இருக்கிறத மாண்டு மடிகிறதை மேல் நம்ம உலகத்துக்கு போற மேல 1000 பேர் உறப்படுகின்ற பொழுது அது வரையில் காக்கும் பொருளை மேற்கொண்ட எம்பெருமா மாயவர் அழிக்கும் பொருளை மேற்கொண்டு அந்த மேலாட்டு அரசரிடத்திலே வந்து ஐயா வல்லவனை வணங்கித்தான் கொள்ள வேணும், மக்களிடத்தில் எப்படி திருவுடன் போனீங்கன்னா எடுப்பாங்க வட்டாம தொடுப்பாங்க போர்க்கணும். ஆகையாலே தந்திர வழியிலே ஒரு ஏழை எளியவனா போனீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வராது. அப்படி ஏழை எளியவன் சொன்னா ஒரு வீர ஏகாலியாக வடிவெடுத்து உங்க தோல்துடைய கட்டிட்டு இந்த வேஷ்டி எல்லாம் அவருக்கு ஒரு மூட்டையா கட்டி மூடியா கொண்டுட்டு வீர ஏகாலியா போய் பன்னித்தலையை மட்டும் வாங்கிட்டு வாங்க பாக்கி நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி எம்பெருமா மாயவர் சூழ்நிலைத்தார். அதன் பிரகாரமே மேலாட்டு அரசர்கள் வீர ஏகாலி என்று வடிவெடுத்து கரிகாலத்திலே வந்தார். ஒன்னாமல சாமி இடத்திலே அங்க வந்து கறி கேட்கின்ற பொழுது அப்பா யார் நீர் கேட்கும், நான் மேற்பூர்ல வாழக்கூடிய வீர ஏகாலிங்க, என் சமசார கர்ப்பஸ்திரியாக இருக்கிறான், எனக்கு கொஞ்சம் கறி கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்து என் சமசாரத்தோட நாங்க கட்டி குடிச்சிருக்கோம் சாமி என்று சொல்லி தந்திரமளிகளை கேட்கின்ற பொழுது அப்பா இப்பத்தே ஊர் வாரியா கூறு வச்சிருக்கிறோம், வெச்ச கறியை எடுக்க முடியாது, பச்சைக்கறியிலே பாதகம் பண்ண முடியுமா, இல்லையப்பான்னு சொல்றீங்களே என்ன சாமி வண்டிமரத்துல மேல ஈயாடுறாங்க, தம்பியின் கோச்சக்கூறு சொல்லும் எனக்கு இதையாவது ஒண்ணு சாமி நான் கொண்டு போய் காட்சி குடிச்சுக்கிறேன் என்று சொல்ல இது நம்மளுடைய ஊரு தானம் முட்டா கிடக்குற சொல்லி ஒன்னாமல சாமி தர்மகுணத்துக்குரிய காராள சாமி பன்னித்தலை எடுத்து கொடுத்தார். மேலாட்டு ராஜாக்கள் பன்னித்தலையை வாங்கிட்டு போன உடனே வீரலங்கா மத்தனை கருகாலியம்மன் கோவிலே மணியார் 1000 பிள்ளை வாரார் 1000 பிள்ளைகளை ஏந்தி உருச்சமச்சார் வேறுவரை வெட்டத்தலைய வேணும்னு சொல்லி இந்த வேலத்தில் மேலாட்டு ராஜாக்கள் 1000 பேரும் அந்த பன்னித்தாயை வச்சு கொண்டுதானே பன்னித்தாலை சக்கரதனை கொம்பந்தலை அல்லங்கண்ணா கொலகார சக்கரதனை என்று சொல்லி ஆர்வம் பண்ணாங்க ராஜாக்கள் 1000 பேர். இது காட்டு வாக்கிலே காதலை கேட்ட கோடகளி சங்கர் கரிக்கலத்துக்கு வந்தார். கரிக்கலத்துக்கு வந்த உடனே எங்கேயுமே மண்ணித்தலைகளை கேட்கும். அது இப்பத்தேனப்பா ஒருத்த வந்தா வீர ஏகாலின்னு சொல்லி தொழிலாளி அவனுக்கு நான் மண்ணித்தலையை கொடுத்துட்டேன் என்று சொல்லியே இது கேட்ட கோடகளி சங்கர் தானே என்ன இருக்கு எந்த காரியம் பண்ணிட்டீங்கன்னா பண்ணித்தர போனா
ஆனந்த